லைஃபே ஸ்டக்கான மாதிரி இருக்கா? ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனா எதுவுமே பெருசா நடக்க மாட்டேங்குது. எதுக்கோ ஓடிட்டே இருக்கீங்க. ஆனா எங்க போறீங்கன்னே தெரியல. கஷ்டப்பட்டு வொர்க் பண்றீங்க. விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா லைஃப் மாறிடும்னு. ஆனா எதுவுமே மாறுற மாதிரி தெரியல. அதே டைம்ல உங்கள சுத்தி இருக்க எல்லாரோட லைஃப்லயும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, ரிச்சா இருக்காங்க, ப்ரமோஷன் கிடைக்குது, டிராவல் பண்றாங்க, எல்லாமே நடக்குது. அவங்க லைஃப் வந்து ரொம்ப சார்ட்டடா இருக்கு. ஆனா என்னோட லைஃப் மட்டும் நான் இவ்ளோ ட்ரை பண்ணியும் எங்கேயுமே போமாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் இந்த டைம்ல தான் பயங்கர செல்ஃப் டவுட் வரும். மோட்டிவேஷன் இருக்காது. ரிசல்ட்டே இருக்காது. யூ ஃபீல் லைக் அ ஃபெயிலியர். மேபி ஐ அம் நாட் குட் எனஃப். நம்ம எல்லாத்தையும் குவிட் பண்ணிடலாம்னு கூட நினைப்பீங்க. பட் இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸ். இது ஸ்டார்ட்டிங்கும் கிடையாது, ஃபினிஷிங்கும் கிடையாது. யூ ஆர் இன் த மிடில், த மெஸ்ஸி மிடில். பட் இந்த ஃபேஸ்ல தான் நிறைய பேர் குவிட் பண்ணுவாங்க. பட் யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்களோ, அவங்க யாருமே இந்த ஃபேஸ்ல குவிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த ஃபேஸை கடந்து வராங்களோ, அவங்க ஸ்லோ ப்ராக்ரஸை ஃபெயிலியர்னு நினைக்க மாட்டாங்க. பெருசா எதுவும் ஓவர் நைட்ல சக்சஸ் நடக்கலன்றதுக்காக குவிட் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நான் ஸ்டக் ஆயிட்டேன். மேபி நான் ஒரு ஃபெயிலியரா மாறிடுவேன். மேபி நான் குவிட் பண்ணிடலாம். என்னால முடியாது போல இருக்குன்ற தாட் ப்ராசஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஜஸ்ட் ரிமெம்பர் யூ ஆர் பில்டிங் அண்ட் த ஒன்லி வே அவுட் இஸ் த்ரூ. எவ்ரி சக்சஸ் ஸ்டோரி ஹேஸ் அ மெஸ்ஸி மிடில்.